கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் அவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக துபாய்க்கு 4 nights 5 days அப்படின்னு ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 79,999 வேர்த் இருக்கக்கூடிய இந்த பேக்கேஜை 10,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டோட 69,999க்கு இப்போ per person இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். மோனோ ரயில், லாஸ்ட் சேம்பர்ஸ், ஆயா யூனிவர்ஸ், துபாய் ஃப்ரேம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இன்னும் பல யூனிக்கான ஸ்பாட்ஸை இந்த தடவை கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் உங்களுக்காக கவர் பண்ணுறாங்க. ஸோ மேலே தர நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை அஃபோர்டபுள் காஸ்ட்டில் புக் பண்ணுங்கள். விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் லியோ ஜான் பால் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி மற்றும் அஜய் திஷா நடிக்கும் மார்கன் ஜூன் 27 முதல் உலகமெங்கும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் இன்றைக்கி மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மணிரத்னத்துடைய இயக்கத்தில் கமல் சாருடைய நடிப்பில் இன்றைக்கி வெளியாக இருக்கிற தக் லைஃப் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துருவோம். படத்துடைய கதைக்கிழமை 1994 பழைய டெல்லியில் தான் ஆரம்பிக்குது. அப்போ அங்கே ஒரு கேங்ஸ்டராக இருக்கிறாரு நம்ம கமல் சாரு, சக்திவேல் அப்படிங்கிற பேரில். இப்போ இவங்களுடைய கொட்டத்தை எப்படியாவது அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் அங்கே களத்தில் இறங்கி ஒரு மிகப்பெரிய ஷூட் அவுட் ஆகி போயிடுது. இதில் ஒரு நபர் இறந்து போயிடுறாப்புல. இந்த இறந்து போகிற நபருக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. இப்போ இந்த இறந்து போன நபருடைய பையன் இருக்கார் இல்லையா, அந்த பையனை நம்ம கமல் சார் தூக்கிட்டு வந்துடுறாரு. வந்து தன்னுடைய சொந்த மகனாகவே வளர்க்குறாப்புல. ஆனால் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா போயிடுச்சு அப்படிங்கிற கதையாக இந்த பையனை கூட்டு வந்து சொந்த பையனாக வளர்த்ததுக்கு இதுக்கப்புறம் அடுத்தடுத்து கமல் சார் சந்தித்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த விமர்சனத்தை பொறுத்தளவுக்கு மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். அதே மாதிரி மொத்த விமர்சனத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த காலம் வேணாலும் நீங்கள் எடுங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது நாயகன் 1987 வெளியாச்சு. அதுக்கப்புறம் 38 வருஷங்கள் கழித்து கமல் சார், மணி சாருடைய காம்பினேஷனில் வெளியாகக்கூடிய ஒரு படம். 2 பேரும் சேர்ந்து தான் இதை எழுதியிருக்காங்க. இதை மணி சார் தனியாக இயக்கியிருக்காப்புல. பொதுவாகவே கமல் சார் படங்கள் அப்படின்னாலே அவருக்கு அதில் கண்டிப்பாக பல கெட்டப்ஸ் இருக்கும். இந்த படத்துலேயும் அவருக்கு 2-3 கெட்டப் இருக்குது. அதில் முதல் கெட்டப்பில் வருவாப்பில், படத்துடைய ஆரம்பத்திலே வருவாப்பில். அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அப்படி பார்க்குறமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. இந்த படம் என்னதான் மணி சாருடைய படம் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அவருடைய படங்களில் அந்த சிக்னேச்சரான மணி சாருடைய சிக்னேச்சர் ஷாட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஷாட்ஸு, சீக்வன்ஸுங்கிறதும் ஒரு சில இடங்களில் ரொம்ப அப்பட்டமாக இது அவர் படத்தில் மட்டும்தாங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரியுது. குறிப்பாக சில இன்டீரியர் சீக்வன்ஸு, அதுக்கெல்லாம் ரவி கே சந்திரன் லைட்டிங் பண்ண விதம்னு பார்க்கும்போது இதெல்லாம் மணி சார் படங்களில் தான் சார் பார்க்கவே முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஷார்ட்ஸு, சீக்வன்ஸு அப்படிங்கிறது உள்ளே இருக்கத்தான் செய்யுது. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே கமல் சார் தான். உலகநாயகன் சொல்லவே வேணாம். அந்த சக்திவேல் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் கனக்கச்சிதமாக கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காப்புல. சிம்புவும் கமல் சாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸு, அபிராமிக்கும் கமல் சாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் பீச் சீக்வன்ஸு, த்ரிஷாவுக்கும் கமல் சாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய என் பேர் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி முதல் ஃபஸ்ட்டு மீட்டப்பில் அவங்க கேட்குற அந்த சீக்வன்ஸு, நாசருக்கும் கமல் சாருக்கும் இடையில் அந்த பிரிட்ஜ் மேல் நடக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸுன்னு சொல்லி ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையுமே கமல் சார் அவுட்ஸ்டாண்டிங்காக அப்படி சூப்பராக பண்ணியிருக்காரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரி கமல் சாருக்கு அடுத்து சொல்லணும் அப்படின்னா நான் சிம்புவை தான் சொல்லுவேன். அவருடைய ஃபிசிக் ஆகட்டும், அவருடைய ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. பொதுவாகவே கமல் சாரோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறீங்க ஒரு சீனில் அப்படின்னா எப்பயுமே கமல் சார் அவ்வளவு ஈஸியாக அதை அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவார் மற்ற எல்லாத்தையும். ஆனால் இந்த படத்தில் சிம்புவை பொறுத்தளவுக்கு சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்காப்புல. கமல் சாருடைய உள்ளே வரக்கூடிய ஒரு சீக்வன்ஸ்லையும் ரொம்ப ஈஸியாக ஒரு ஃப்ளோவில் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. என்னங்க ரொம்ப கேஷுவலாக பண்ணிட்டு போயிட்டார் மனுஷன் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு சிம்புவுக்கு தேவையான அது ஆக்ஷன் பிளாக்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஆட்டம் பாட்டம்னு சொல்லி அந்த ஜிங்கிச்சா பாட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ள அவருக்கு எல்லா ஸ்கோப்புமே உள்ளே இருக்குது. அதை நீட்டாகவே ஃபுல் லென்த்துக்கு யூஸ் பண்ணியிருக்காரு சிம்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கமல் சார் அடுத்து குறிப்பிட வேண்டிய ஒரு கதாபாத்திரம் அவருடைய கதாபாத்திரம் தான். அது ரொம்ப நல்லாவே புல் ஆஃப் பண்ணியிருந்தார் சிம்பு. இந்த 2 பேர் போக அபிராமியும் சரி, த்ரிஷாவும் சரி, ஆக்சுவலி ஒரு 4 சீன் உள்ளே வரக்கூடிய கதாபாத்திரங்கள் தான் வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் அந்த 2 பேரும் கொடுத்த அந்த கதாபாத்திரத்தை கணக்கச்சிதமாகவே பண்ணியிருந்தாங்க. இவங்களும் போக நாசர் ஆகட்டும், அசோக் செல்வன் ஆகட்டும்,
இளங்கோ குமாரவேல் ஆகட்டும், பகவதி பெருமாள் ஆகட்டும்னு சொல்லி பல பேர் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை, ஏன் வடிவுக்கரசியம்மா ஒரு 2-3 சீனில் வருவாங்க, அவங்களாகட்டும் எல்லாரும் எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நீட்டாகவே கொண்டு வந்தாங்க ஸ்க்ரீனில். இந்த படத்துடைய ஆக்ஷன் பிளாக்ஸும் இந்த படத்திற்கு நிச்சயமாக மிகப்பெரிய பலம். ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே சூப்பராகவே வந்திருக்கு. அதுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் கொரியோகிராஃபர் ஆகட்டும், அவருக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ரவி கே சந்திரனுடைய சினிமோட்டோகிராஃபி, ஸ்ரீகர் பிரசாத்துடைய கட்ஸு, ஏஆர்ஆருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு, படத்துடைய சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கு, இது எல்லாமே நீங்கள் குறிப்பிடணும். ஈவன் டிஐடியுமே அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக அவங்க சைட்லேருந்து கிரேடிங்கில் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் பிளாக்ஸுமே எல்லாமே தரமாக வந்திருக்கு இந்த படத்தில். இது எல்லாமே போக ஏஆர்ஆர் மியூசிக்கை நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். ஒன்று விண்வெளி நாயகா அந்த பாட்டாகட்டும், ஜிங்கிச்சா பாட்டாகட்டும், ரெண்டுமே தியேட்டரில் அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்தந்த பாட்டுக்கள் எந்த சுச்சுவேஷனுக்கு உட்கார வைக்கப்படணுமோ அது கணக்கிச்சிதமாகவே பண்ணியிருந்தார் நம்ம ஏஆர்ஆர். அதே மாதிரி படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே நிச்சயமாக ஒரு சில சீக்வன்ஸில் அடுத்த கட்டத்துக்கு அந்த காட்சியை எலிவேட் பண்ணிட்டு போகத்தான் செய்து அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு. ஸோ சூப்பராகவே பண்ணியிருந்தார் ரகுமானுமே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த படத்துடைய கதை தான் பிரச்சனை. ஒரு கேங்ஸ்டர் படத்துக்கு எப்பயுமே கதைக்களம் மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆர்டிஸ்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆவாங்க. ஒரு சில விஷயங்களை ஸ்க்ரீன் பேல இவங்க மாற்றினா தான் உண்டே தவிர எல்லாமே அப்பட்டமாக அப்படியே தான் ரிப்பீட் ஆகும். இந்த விஷயங்கள்லேருந்து விதிவிலக்காக வந்த படம் 1-2 தான். உதாரணத்துக்கு ஆரண்யகாண்டம். அந்த மாதிரி ஒரு சில படங்களில் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில சம்பவங்கள் இருக்கும். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு இந்த படத்துடைய கதைக்களமும் சரி, திரைக்கதையும் சரி, மோரார்லெஸ் நீங்கள் பார்க்கும்போது எங்க நாயகனே திருப்பி எடுத்த மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்குமே ஒரு சில சீன்ஸ்லேருந்து பல ரிசம்பிளன்ஸ் உள்ள இருக்கத்தான் செய்யுது. பட் ஸ்டில் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு என்னென்ன தேவையோ, ஒரு கேங்ஸ்டர் ட்ராமாவுக்கு என்னென்ன தேவையோ அது கதைக்களமாகட்டும், கதாபாத்திரங்களாகட்டும் எல்லாத்தையும் செட் அவுட் பண்ணி ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் ஸ்டில் இவங்க 20-25 நிமிஷத்துக்குள்ளே எல்லா கதாபாத்திரங்களையுமே ஓவராலாக இன்ட்ரடியூஸ் பண்ணி இதுதான் மொத்தமாக இதை நோக்கி தான் கதை போகுதுங்கிறத செட் அவுட் பண்ணணும். ஆனாலும் இவங்க இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கவே அங்கங்கே ஒரு சில கதாபாத்திரங்கள் அப்பப்போ உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதனாலேயே எங்கே எவ்வளோ கதாபாத்திரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தோணத்தான் செய்யுது. ஏன்னா இவ்வளோ கதாபாத்திரத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் மொத்த கதையும் எங்கே போய் முடியுதுங்கிறத நம்மளால் தீர்க்கமாக கிளியராக புரிஞ்சிக்க முடியும். அந்த ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நீட்டாக செட் அவுட் பண்ணிருச்சு இந்த டீமை. வேறு செகண்ட் ஹாஃபுக்குள்ளே போகும்போது என்னங்க திருப்பி அதே தான் இருக்குதுங்க, எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க படத்துடைய செகண்ட் ஹாஃபில். அதுதான் பிரச்சனை. செகண்ட் ஹாஃப் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு எந்த சுவாரஸ்யமாகவும் பெருசாக எங்கேயும் இல்லை. இன்னொரு பக்கம் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு திருச்செந்தூர் பீச்சில் கமல் சாருக்கும் அபிராமிக்கும் இடையில் ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அது கமல் சார் அட்டகாசமாக ஸ்கோர் பண்ணியிருப்பார் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. ஆனால் அதே மாதிரி ஒரு அண்ணன் தங்கச்சி, அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த அண்ணன் தங்கச்சிக்கு இடையிலான ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆகிருக்கணும். எனக்கு என்னவோ பெருசாக எங்கேயுமே அது பெருசாக அந்த எமோஷனல் இம்பேக்டை கொடுக்கவே கிடையாது. அது ஒரு பிரச்சனை. இந்த படத்தில் கமல் சார் அண்ட் கோ இவங்க குரூப்புக்குள்ளேயே வெட்டுறது, குத்துறது, சுடுறதுன்னு எல்லா பிரச்சனைகளையும் பண்ணிக்கிட்டதுனால தனியாக ஒரு செப்பரேட்டாக இவர் தாங்க படத்துடைய பவர்ஃபுல் ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரமே கிடையாது. இதனாலேயே நமக்கு இவங்க இந்த குரூப்புக்குள்ளேயே பல வில்லன்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட நமக்கு என்னவோ அந்தளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்போ இல்லை என்ன நடக்க போதோ அடுத்து ஐயோ இப்படி ஆகி போயிருமே அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய இம்பேக்ட் கிடைக்கவே கிடையாது கடைசி வரைக்கும். இதுவும் ஒரு பிரச்சனை. ப்ராப்பர் வில்லன் அப்படிங்கிறது இந்த படத்தில் இல்லை. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துலையும் லாஜிக் மிரர்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போல்லாம் நம்ம லாஜிக் மிரர்லாம் கேட்குறதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இதே மணி சார் எடுத்த தளபதி படத்தில் கூட கிட்டத்தட்ட 5-6 தடவை சுடுவாங்க ரஜினி சாரை, ஒரே தடவை தான் சுடுவாங்க நம்ம மம்மூட்டியை. ஆனால் மம்மூட்டி ஒரே குண்டில் செத்து போயிடுவார். ரஜினி சார் 6 குண்டையும் வாங்கிட்டு கடைசியில் கிளைமேக்ஸில் சுபம் போடும்போது நிற்பாப்பில். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளவு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாஸ் ஹீரோஸுடைய படங்கள். இருந்தாலும் இதெல்லாம் பார்த்து பழகிருச்சு நமக்கு. அதனால் என்னத்தை லாஜிக் சொல்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இருந்தும் ஏன் இதை லாஜிக்கில் வராது, என்னங்க இப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தோணுதுன்னா, கிட்டத்தட்ட 2 குண்டு வாங்கி 200 மீட்டர் மேலே இருக்கக்கூடிய மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒரு மனுஷன் எந்திரிச்சு வர்றார் அப்படின்னா அது கொஞ்சம் நம்புறது கஷ்டமாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களும் இந்த படத்துக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. ஸோ லாஜிக்குக்கும் இந்த படத்துக்கும் எக்கச்சக்கமான தூரம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் லாஜிக் கிடையாது அப்படிங்கிறது நீங்களே தெளிவாக ஒத்துப்பீங்க. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு புதுசாக எதுவுமே இல்லை. வழக்கமான ஒரு கேங்ஸ்டர் படம் தான் இது. கேங்ஸ்டர் படம்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படிங்கிற ரசிகர்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே பெருசாக இல்லையோ.
வழக்கமான ஒரு கதைக்களம், அதுக்கேற்ற திரைக்கதை தானே தவிர எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம எதிர்பார்க்காத சம்பவங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாத ஒரு வழக்கமான படம் இது. என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த தக் லைஃப். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் ஒரு லிப்லாக் ஒன்று இருக்குது. கமல் சார் உள்ளே இருக்கும்போது அது இல்லை அப்படின்னா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை? அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. பட் இந்த படம் UA 16+ தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.